பேக் பெயின் எல்லாருக்குமே காமனாக வரும். முக்கியமான 5 ரீசன் வந்து டிஸ்க் டீஜெனரேஷன் ஆர் வேர் அண்ட் டேர்ன்னு சொல்லுவோம். அதுதான் எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம். அது எக்ஸசைஸ் பண்ணாலே மோஸ்ட்டாக அது தவிர்த்திடலாம். ரெண்டாவது வந்து இன்ஸ்டெபிலிட்டி. அது வந்து பை பர்த்லையும் ப்ராப்ளம் வரலாம். ஆரம்ப ஸ்டேஜில் வந்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாச்சுன்னா அது சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். மூணாவது ரீசன் ஸ்பைனல் கார்ட் ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ்னால வரும். இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், எபிடியூரல் ஸ்டீராய்டுன்னு போடுவோம். இல்லை ரொம்ப மோசமாச்சுன்னா சிம்பிள் சர்ஜரி பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நடக்கிறது இம்ப்ரூவ் ஆகாது. நாலாவது ரீசன் எல்லாருக்கும் ரொம்ப காமனாக இருக்கிறது, யங் ஏஜில் மேஜர் ப்ராப்ளம் இருக்கிறது டிஸ்க் ப்ரொலாப்ஸ். குனியறதோ இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது. அண்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக வச்சிருக்கணும். அது ரொம்ப மோசமாகும் போது சிம்பிள் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அஞ்சாவது இன்ஃபெக்ஷன். இந்தியாவில் ரொம்ப காமன் வந்து டிபி இன்ஃபெக்ஷன். அது வந்து டோட்டலி அதுக்குன்னு ஸ்பெஷல் மாத்திரைகள் எடுக்கணும். சில டைம் சர்ஜரியில் தேவைப்படும். இந்த எல்லா ப்ராப்ளமே வந்து ரொம்ப ஏர்லியராக டாக்டர் கிட்ட வந்தீங்கன்னா எக்ஸசைஸ், டேப்லெட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம்.